ரொம்ப நாளைக்கு அப்புறமா நான் பண்ணுற பல்க் ஆர்டர் தான் இது. இந்த கஸ்டமர் யார் அப்படின்னு சொல்லி வீடியோவோட எண்டில் சொல்கிறேன். நம்ம ஒரு சிங்கிள் பீஸ் எந்த ஒரு டிசைன் பண்ணுறதுக்கும் பல்க் ஆர்டர் தான் ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். எதுக்காக அப்படின்னு சொல்கிறேன்னா, சிங்கிள் பீஸ் பண்ணுறதுக்கு நமக்கு எவ்வளோ டைம் ஆகும், அதை விட கொஞ்சம் தான் அதிகமாக டைம் ஆகும். ஆனால் பல்க் ஆர்டரை நம்ம ஷார்ட்கட் மெத்தடில் ஈஸியாக பண்ணோன்னா சீக்கிரமாகவே முடிச்சிடலாம். அந்த ஷார்ட்கட் மெத்தட் என்னன்னு சொல்லிடுறேன். நார்மலாக இந்த மாதிரி அலிகேட்டர் கிளிப்ஸ்லாம் பல்க் ஆர்டரை நீங்கள் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரே நேரத்தில் எல்லா கிளிப்ஸையும் ஏதாவது கார்ட்போர்ட் அல்லது ஸ்கேல் பேஸில் இந்த மாதிரி வச்சுக்கோங்க. நான் எந்த மாதிரி கேப் விட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கணும் அதே மாதிரி அரேஞ்ச் பண்ணிவிட்டு ஒரே நேரத்தில் க்ளூ அப்ளை பண்ணிடுங்க. க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு க்ளூ ட்ரை ஆகிறதுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் விட்டுட்டு நீங்கள் என்ன ஒரு டிசைனை ஃபிக்ஸ் பண்ண நினைக்கிறீங்களோ அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா போதும். உங்களுக்கு நீட்டாக உங்களோட டிசைன்ஸ் முடிஞ்சிடும். அதை ட்ரை ஆகிறதுக்கு ஒரு 1 hour அல்லது 2 hours விட்டுருங்க. அதுக்கப்புறமா பேக்கிங் பண்ண ஆரம்பித்தா போதும். ஃபாஸ்ட்டாகவே நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிற பல்க் ஆர்டரை ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். இது கூடவே இந்த மாதிரி ஹாஃப் பீடை ஃப்ளவரில் அட்டாச் பண்ணி அதை தான் ஃபிக்ஸ் பண்ண போகிறோம். இந்த கஸ்டமர் என்கிட்ட என்ன கேட்டாங்கன்னா, உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய எல்லா டிசைன்ஸ்லேயும் எல்லா கலர்ஸ்லையும் எனக்கு வேணும். அவங்களோட ஸ்கூலுக்கு அவங்க வந்து டெய்லி வியர் பண்ணிட்டு போவாங்களாம். அவங்களோட ட்ரெஸ்ஸிங்க்கு மேட்சிங் கலரில் அவங்களுக்கு வியர் பண்ணுறதுக்காக எல்லா கலரும் வேணும்னு சொன்னாங்க. ஸோ என்கிட்ட இருந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ் எல்லாமே எடுத்துகிட்டு அதோட சென்டரில் இந்த மாதிரி ஹாஃப் பீட் அட்டாச் பண்ணிவிட்டேன். கூடவே என்கிட்ட நிறைய பட்டர்ஃப்ளைஸ் நிறைய கலர் வெரைட்டிஸில் இருந்து ஸோ அதையும் எடுத்து எல்லா கலர்ஸ்லேயும் ஒரு ஜோடி, அதாவது 2 பீசஸாக மேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்தேன். இந்த மாதிரியெல்லாம் நம்ம ஹேர் ஆக்சசரிஸ் எப்படி மேக் பண்ணோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கலாம். நம்மக்கிட்ட கிளாஸஸ் அவைலபிளாக இருக்குது. ஹேர் ஆக்சசரிஸ் அண்டு ஜுவல்லரி மேக்கிங் இதுக்கான மெட்டீரியல்ஸ்லாம் வேணும் அப்படின்னு சொன்னால் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. வேணா கூட நீங்கள் வாங்கிக்கலாம். ஆல் ஓவர் இந்தியா நம்ம வந்து ஷிப்பிங் கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். பெரிய பிஸ்னஸ் பண்ணோம் அதுக்கான நிறையா மெட்டீரியல்ஸ் பல்காக வேணால் ரொம்ப கம்மியான ரேட்லேயும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது. சேம் டைம் இந்த கிளாஸஸில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணி கற்றுக்கிட்டு அதன் மூலமாக நீங்களே மேக் பண்ணி செல் பண்ணுறது வரைக்கும் ப்ராப்பர் கைடன்ஸ் அண்ட் நாலேஜோடு இந்த கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்குறோம். இந்த திங்ஸ் எல்லாம் நான் யாருக்கு மேக் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னா எங்கள் அக்காவோட பாப்பாவுக்கு தான். பாப்பா எங்கள் வீட்டுக்கு வரும்போது எப்போவுமே என்ன திங்ஸ்லாம் நியூவாக வந்திருக்கோ எல்லாத்தையுமே தூக்கிட்டு போவாங்க. கொஞ்சம் அங்கே வீட்டில் போய் அவங்களே மேக் பண்ணிப்பாங்க. இந்த டைம் வந்திருக்கும்போது என்கிட்ட கேட்டாங்க, சித்தி எல்லாமே நம்ம பண்ணலாம், எனக்கு பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க கேட்டதுக்காக அவங்களுக்காக மேக் பண்ணது தான் இந்த கிளிப்ஸ் எல்லாமே. இது எல்லாத்தையுமே நீட்டாகவே பேக் பண்ணி அவங்களுக்கு கொடுத்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். இது எல்லாமே ஒரு பேட்சை நான் பண்ணது. செகண்ட் பேட்ச் என்ன பண்ணேன்னா எல்லாமே அந்த பட்டர்ஃப்ளை பீட் நம்மகிட்ட கலர்ஸாக நிறைய இருந்து ஸோ அதை வச்சு தான் செகண்ட் பேட்ச் ஃபுல்லாகவே பண்ணி கொடுத்தோம். பாப்பாவுக்கு அவங்க வீட்டில் இந்த பட்டர்ஃப்ளையும் கிடையாது, இந்த ஃப்ளவரும் கிடையாது. ஸோ என்கிட்ட இருக்கக்கூடிய திங்ஸை பார்த்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ஆசை வந்தனால தான் இதை கேட்டாங்க. நார்மலாக கிட்ஸ்னாலே அப்படி தானே, எதுவும் புதுசாக பார்த்து ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி தான் பாப்பாவும் ஆசைப்பட்டு கேட்டாங்க. இந்த கிளிப்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே மறக்காமல் ஒரு லைக்கை போட்டுட்டு இந்த வீடியோ யாருக்கு ஷேர் ஆகும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறீங்களோ அவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.